Hi friends. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருதுங்களா, அதனால போயிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங் போயிட்டு, அதனால போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுல வேற கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் போயிட்டு மாவும் அரைச்சிட்டு வரணும். இன்னைக்கு அந்த விளாக் தான். அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து இந்த மாதிரி கிரைண்டர் அது இது அதாவது ஒண்ணு கெட்டு விடுறதே வேலையா இருக்கிறாங்க. நான் வந்து இப்ப போயிட்டு ஆமா போன விநாயகர் சதுர்த்திக்கு போய் மிக்ஸி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மாவு அரைச்சு போன விநாயகர் சதுர்த்திக்கு போயிட்டு புது மிக்ஸி வாங்கிட்டு வந்து கொழுக்கட்டை செஞ்சு நம்ம வந்து சாமி படைச்சோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கிரைண்டர் ரிப்பேர். ஆனா இந்த தடவை கிரைண்டர் எல்லாம் என்னால வாங்க முடியாது. ஸோ கொஞ்சம் பட்ஜெட்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்ப போயிட்டு நம்ம ஷாப்பிங் விலாக் எப்படி போய் பண்ண போறோங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க போலாம். நீ வீட்டுல ஏறா, நாங்க மட்டும் போயிடுறோம். ஏன் நான் போயிட்டு வரேன். நானும் அம்மா மட்டும் போயிட்டு வரோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இங்கதான் வந்து நம்ம வந்து எல்லாமே வாங்க போறோம். சின்னது எடுத்துங்க. இருடா, எங்க தள்ளின்னு போயினே இருக்கிற நீ மாட்டேன. ஒன்னும் பொருள் எடுறா. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்குற? இது போடு. பிரகஸ்ட் ஐட்டம் மித்ரா ஐட்டம்லாம் இன்னும் வரல. அங்க போன உடனே அவன் பாப்பான். அந்த பக்கமே இட்டு போவாத அவனை. இதோ இருக்கு, எங்க வா. அம்மா சொல்லினே வரும், நீங்க எடுத்துனே வரணும். சரியா? போ. அடுத்தது ஆமா 4 கிலோ தான் நினைக்கிறேன். வெயிட் இதோ ஒண்ணுதான் தூக்கி உட்கார வைக்கணும். 4 கிலோ தான். அது 4 கிலோ தான். 4 கிலோவா 1/2 கிலோவா காட்ட? 4 கிலோ தான். இல்ல எடை போட்டு தான் பேக் பண்ணிருக்கோம். ஏய் மித்து, ஸ்நாக்ஸ் இருக்கிற பக்கம் மட்டும் வண்டியை திருப்ப கூடாது. சரியா? வண்டி ஸ்ட்ரைட்டா ஓட்டணும். அந்த பக்கம் மட்டும் திருப்பாத வண்டிய. அந்த பக்கம் திருப்ப கூடாது. என்ன நான் அங்க பேசிட்டு திரும்புறதுங்காட்டியும் பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டீங்க. ஏய் பவுச்சா? ஏய் எத்தனை பவுச்சு தாண்டா வாங்குறது? டப்பா வாங்கிச்சாரு ஃப்ரெண்ட்ஸ். மாசத்துக்கு ஒரு பவுச்சு ஒரு ஜாமண்டி பாக்ஸ் வாங்க முடியுமாடா? அதுதானே உங்களை இந்த பக்கமே இன்னும் வரக்கூடாது. யார் ஏறி ஓடிச்சாங்க? ஏண்டா ஜாமண்டி பாக்ஸ்ல ஏறி ஓடிக்கிறது ஒரு வேலையாடா? எது எடுத்துக்கிறியா? ஆமா ஆமா பிரேஸ், அது அழுக்காயிடும். டிசைன் என்ன ஆகுது? உள்ள பொருள் போட்டா இருக்குது தான். அது
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட் வரும்போதெல்லாம் அந்த மித்திரம் இருக்கானே ஏதாவது ஒரு பொருளை தூக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வந்து இந்த பவுச் வாங்குறது, பென்சில் வாங்குறது, இதே வேலை தான் அவனுக்கு. சுண்டலை மறந்துட்டு விநாயகருக்கு தேவையான எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எதெல்லாம் எடுத்துன்னு இருக்கிறீங்க. சுண்டல் என்னென்ன எடுத்த? சுண்டல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. எங்க பர்பி டப்பா இருக்கா பாருங்க. பிரகஸ்டி பர்பி டப்பா வந்து முதல்ல தூக்கிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பர்பி கமர்கட்டு எல்லாமே வந்து நிறைய வந்து சாப்பிடுவாங்க இவங்க. கடலை மிட்டாய் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலை மிட்டாய் இவ்வளோ போய் பில்லு போட்டால் தான் தெரியும் என்ன இருக்குன்னு. போதுமா? ஆள்தானா? போலாமா? பில் போடலாமா? மித்த என்னடா வாங்கிக்கிறீங்க? ஸ்நாக்ஸ் ஏரியா தான் இருக்கு. தள்ளி போலாம். சூப்பர் மார்க்கெட்ல கூட்டம் வந்து இன்னைக்கு அள்ளுது என்னன்னு தெரியல. வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பில் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு கூட்டம். போலாமா? போ ஃப்ரெஷ் போ. ஃப்ரெண்ட்ஸ் மித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கவின்ஸ் மில்க் வந்து வேணும்னு சொன்னான். இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவும் ஜூஸ் இல்லாமல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி அவனுக்காக ஒரு கவின்ஸ் மில்க். பார்க்கலாம். கரும்புலாம் கூட வாங்கினா விநாயகர் கரும்புலாம் சாப்பிடுவாரா உனக்கு தெரியும்? தெரிஞ்ச மாதிரி சொல்ற. என்ன தூக்கின்னு வர முடியாது ஒத்திக்கார. இவ்வளவு மூச்சு வாங்குது இதுக்கு. உண்மையதான் வண்டி தான் சாப்பிட்டு வந்தது அங்க இருந்து அதுவும் வரத்துக்குள்ள போயிட்டு கடையவே வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? விநாயகருக்காக வந்து பாத்தீங்கன்னா விமலா வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி காட்டு, இந்த பக்கம் காட்டு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க பார்த்ததுல இது நல்லா இருந்துச்சு, அதனால இதை மட்டும் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்குல்ல? விநாயகருக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். விமலாவுக்கு தான் கூட வச்ச மாதிரி இருக்கு. இப்போ கடை ஃபுல்லா போய் வாங்கிட்டு வந்தேன். என்னன்னாலும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு வழியா ஷாப்பிங் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விமலா இப்போ கம்புலாம் வந்து நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இந்த பக்கம்லாம் இப்பெல்லாம் கம்பே இது பண்றது இல்ல. ஆனா அங்க அதாவது சிட்டிக்கு போனா எல்லாமே கிடைக்குதுல்ல. ஆமா, இதுதான் கம்பு. பாத்துக்கமா, இதாமா கம்பு. இதுதான் வந்துட்டு முழங்கம்பு இதான் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆமா, கம்மஞ்சோறு அது மாதிரிலாம் கம்பு. இதெல்லாம் நீங்க பாத்து வருமா? சூப்பரா இருக்கும். கேழ்வரகு இருக்குதுல்ல, கேழ்வரகு கம்பு இதெல்லாம் தான் ஹெல்த்தி ஃபுட். அப்புறம் வந்து விநாயகருக்கு தேவையான இது ஃப்ரெண்ட்ஸ், விநாயகருக்கு தேவையான இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இது ஒரு செட்டு 100 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் வந்து மித்திரம் வந்து கடைக்கு போனாவே எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் தம்பி கிட்ட கொடு. ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து வைமா. அப்புறம் வெல்லம் ஒரு கடையவே வந்து ஃபுல்லா உளுந்து அப்பப்போ உளுந்து வாங்கிட்டே இருக்கிறோம். உளுந்து இல்லாதனால வாங்கினு வரது பெருசு இல்ல விமலா, ஆனா செய்யணும். சர்க்கரையும் காலியாயிடுச்சு. சர்க்கரை
மெயினா கடலையை மறந்துட்டேன். கடலை பில் போறதுக்கு முன்னாடிதான் ஒரு அக்கா எடுத்திருந்தாங்க, அதை பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு கடலை வந்து வாங்காத பொரியும் இது ரெண்டுத்தையும் மறந்துட்டேன். மெயினே அதுதான். வத்தி போயிட்டு பிச்சு வச்சுக்கிறியா? போன உடனே பிரகஸ்ரீ எடுத்த ஐட்டம் இதுதான், கடலை மிட்டாய். பச்சரிசி இல்ல, பச்சரிசி சாமான் வைக்கிறது. அப்பாவுக்கு கொஞ்சம் கூடண்டா. பிஸ்கெட் ஒரு பண்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்பப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அதனால பிரகஸ்ரீ பவுச்சி போன வாரம் தான் ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க, அதை வச்சுட்டு இப்போ இந்த வாரம் ஒரு பவுச்சி. நீ அம்மாவும் நானும் தம்பியும் கொஞ்சம் கூட போலடி உள்ள பெரிய பைப்பு ஒண்ணு வச்சிருக்கணும் உனக்கு. நம்ம அதுலயே ஒரு செட்டு வாங்கிட்டோம், இதுலயே இங்கேயும் வாங்கிட்டோம். எள்ளு வேர்க்கடலை நம்ம வீட்டுல இதுக்கப்புறம் விளையிற வேர்க்கடலையே நம்ம வீட்டுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ன கடை போட போறீங்களா என்னன்னு தெரியல, எல்லாமே வந்து பக்காவா வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு பெட்டியெல்லாம் பிரிச்சாச்சு, ஒரு 1500 ரூபாய் வந்து காலி பண்ணீங்க. ஆமா காலி ஆயிடுச்சு. இன்னும் என்னன்னா நிறைய வாங்கணும்னு யோசிச்சாங்கன்னா எல்லாமே பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு, மறந்துட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன நாங்க மறந்துட்டோம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே பாய். எங்கடா மித்திரம் சின்சியரா இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். பாய் பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய்.